இது பீப்பிள் இங்கிலீஷ் கிராமர் ரூல் சீரிஸ். இன்னைக்கு ரூல் 4ல நம்ம வெறுமனே சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் மட்டும் இல்லாம ஈச் எவ்ரி ஐதர் நெய்தர் நன் ஆஃப் ஒன் ஆஃப் இந்த மாதிரி இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்போ நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ரூல்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஈச் எவ்ரி ஐதர் நெய்தர் ஒன் நன் இல்லை ஒன் ஆஃப் நன் ஆஃப் ஐதர் ஆஃப் நெய்தர் ஆஃப் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சிங்குலராக தான் யூஸ் பண்ணணும். ஸோ சிங்குலராக கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேர்பை வந்து நம்ம போடணும். எனி ஒன், எவ்ரி ஒன், சம் ஒன், எனிதிங், சம்திங், எவ்ரிதிங், நத்திங், எனிபடி, சம்படி, எவ்ரிபடி, நோபடி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுவோம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறது ஐதர் நெய்தர். நம்ம கிட்ட வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, 2 சாய்ஸஸ் இருக்கு, 2 பேர் இருக்காங்க, 2 பொருட்கள் இருக்கு அப்படின்னா 2ல ஏதாவது ஒன்று அதை சொல்றதுக்கு நம்ம ஐதரை யூஸ் பண்ணுவோம். 2மே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நெய்தரை யூஸ் பண்ணுவோம். பொதுவாக இந்த ஐதர் நெய்தர் இதை மட்டும் தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பக்கத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு நவுனை சேர்க்கிறதா இருந்தா அது கண்டிப்பா சிங்குலரா தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஏற்கனவே போட்ட ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். எந்த ஃப்ளேவர், வனிலாவா இல்லை சாக்லேட்டா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம வந்து ஐதர் ஆர் யூஸ் பண்றதா இருந்தா ஐதர் வனிலா ஆர் சாக்லேட் இஸ் ஃபைன் ஃபார் மீ அப்படின்னு நம்ம போன வீடியோல சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லாம வெறுமனே ஐதர் மட்டும் வச்சு சொல்றதா இருந்தா ஐதர் இஸ் ஃபைன் ஃபார் மீ, ஐதர் இஸ் ஓகே ஃபார் மீ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ சொன்ன மாதிரி இந்த ஐதர் நெய்தர் எல்லாமே சிங்குலரா கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பி வேர்பா ஈஸ் போட்டிருக்கோம். அது ஒன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஐதர் பக்கத்துல எப்பவுமே சிங்குலர் நவுனை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வெறுமனே ஐதர்னு யூஸ் பண்ணோம். இப்போ அதே இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா ஐதர் ஃப்ளேவர் இஸ் ஓகே அப்படின்னு வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ அதே மாதிரி ஆப்ஷன் ஏவா இல்லை பியா எது கரெக்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டனுக்கான ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். 2மே கரெக்ட் தான், 2ல எதை வேணாலும் போடலாம். ஸோ 2டையும் போட முடியாது. ஸோ 2ல எதை போட்டாலும் கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஐதர் ஆப்ஷன் இஸ் அக்செப்டபிள், ஐதர் ஆப்ஷன் இஸ் அக்செப்டபிள். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஐதர் பக்கத்துல நம்ம ஆப்ஷன் அப்படின்னு ஒரு சிங்குலர் தான் போட்டிருக்கோம் இல்லையா? 2மே கரெக்ட் இல்லை, 2மே கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ 2மே இல்லை அப்படின்னா நெய்தர். ஸோ நெய்தர் இஸ் அக்செப்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை நெய்தர் ஆப்ஷன் இஸ் அக்செப்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெய்தர் பக்கத்துல சிங்குலர் நவுன். ஒருவேளை இந்த ஐதர் நெய்தர் பக்கத்துல நம்ம ஒரு ப்ளூரல் நவுனை போடணுமானா அப்ப நாம வெறுமனே அப்படியே டைரக்டா அதை சேர்க்க முடியாது. அதுக்கு பதிலா ஐதர் ஆஃப் த ஆப்ஷன்ஸ், நெய்தர் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். ஸோ ஒரு ஆஃப் சேர்த்துட்டு தான் நீங்க ப்ளூரல் நவுனை சேர்க்க முடியும். நெய்தர் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் இஸ் அக்செப்டபிள். ஸோ இந்த வேர்புக்கு இம்மீடியட்டா முன்னாடி இருக்க நவுனை பார்க்கணுமா அப்படி பார்க்காதீங்க. பொதுவா ஐதர் நெய்தரை வச்சு ஸ்டார்ட் பண்ணா அந்த ஃபுல் ஃப்ரேஸையுமே நீங்க ஒரு சிங்குலர் நவுனா கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வேர்பா நம்ம போடணும். இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே உயரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ 2 பேருமே உயரம் இல்லை. ஸோ நெய்தர் ஆஃப் த 2 brothers இஸ் டால். ஸோ சொன்ன மாதிரி நெய்தர் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லல. இந்த இடத்துல 2 brothers அப்படின்னு ப்ளூரல் இருக்கிறதுனால நாம ஒரு ஆஃப் சேர்த்துட்டு நெய்தர் ஆஃப் த 2 brothers இஸ் டால். ஸோ அந்த ஐதர் நெய்தர் வச்சு ஸ்டார்ட் பண்ண இந்த ஃபுல் ஃப்ரேஸையுமே நீங்க அப்படியே முழுமையா சிங்குலரா கன்சிடர் பண்ணிட்டு நம்ம ஒரு அதுக்கேற்ற மாதிரியான பி வேர்பையோ இல்லை மற்ற வேர்பையோ நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நெய்தர் ஆஃப் த 2 brothersன்னு சொன்னோம், நெய்தர் இஸ் டால் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த ஈச் எவ்ரி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எடுத்துக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி நம்ம ஐதர் நெய்தருக்கு பக்கத்துல சிங்குலர் தான் போடணும்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி ஈச் எவ்ரி பக்கத்துலையும் நம்ம வந்து சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். நீங்க ப்ளூரல் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈச் ஆஃப் பிளஸ் ப்ளூரல் அப்படி நம்ம சேர்த்துக்கலாம். எவ்ரி அப்படியே நம்ம எவ்ரி ஆஃப் அப்படி நம்ம போட முடியாது. எவ்ரி ஒன் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு பக்கத்துல வந்து நம்ம ப்ளூரலை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். பட் எப்படி இருந்தாலும் இந்த ஃபுல் ஃப்ரேஸும் நம்ம வந்து சிங்குலரா கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேர்பை தான் நம்ம போடணும். ஸோ ஒவ்வொரு மாணவரும் ஒரு கால்குலேட்டர் கொண்டு வரணும், எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஒவ்வொருத்தரும், ஸோ ஒரு குரூப், அந்த குரூப்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஈச் எவ்ரி இது 2த்தையுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 அதுக்கு மேல இருந்தா நம்ம வந்து ஈச் யூஸ் பண்ணலாம். பட் மோர் தென் 2 அப்படின்னு கன்சிடர் பண்றப்போ நம்ம வந்து எவ்ரியை யூஸ் பண்ணுவோம். ஸோ பொதுவா 2 அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்ம வந்து எவ்ரி யூஸ் பண்ண முடியாது, ஈச் யூஸ் பண்ணலாம்.
ஸோ ஒவ்வொரு மாணவரும் ஒரு கால்குலேட்டரை கொண்டு வர வேண்டும். ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, ஈச் ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து ஒரு சிங்குலரா கன்சிடர் பண்ணிட்டு நம்ம வந்து ஹேஸ் டு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஈச் ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு பிரிங் அ கால்குலேட்டர். நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ப்ளூரலா போடணுமானா ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு பிரிங் அ கால்குலேட்டர் அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதே இடத்துல நம்ம எவ்ரி போட்டாலும் கரெக்ட் தான். எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு பிரிங் அ கால்குலேட்டர் அல்லது எவ்ரி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு பிரிங் அ கால்குலேட்டர். ஒவ்வொரு பையனும் அவன் வழியில் தனித்துவமானவர்கள், யூனிக்கா இருக்கவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நம்ம முதல்ல சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பார்த்தோம். ஸோ இந்த ஈச், எவ்ரி, ஐதர், நெய்தர்னு ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே சிங்குலர், அதுக்கேற்ற மாதிரி வேர்பை போடணும்னு சொன்னோம் ஒன்று. ரெண்டாவது இந்த ஈச் பக்கத்துல எவ்ரி பக்கத்துல நம்ம சிங்குலர் நவுன் தான் போடணும். ப்ளூரல் நவுன் போடுறதா இருந்தா ஈச் ஆஃப், எவ்ரி ஒன் ஆஃப் இந்த மாதிரி போட்டுட்டு தான் நம்ம ப்ளூரல் நவுனை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ ரெண்டாவது. இப்போ மூணாவது விஷயம். ஸோ இந்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா எவ்ரி பாய், எவ்ரி ஒன், எவ்ரி கேர்ள் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஏதாவது ப்ரொனவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இந்த இடத்துல இருக்கிற இந்த நவுனை அக்ரி பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ எவ்ரி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அவங்க பாயா கேர்ளான்னு தெரியாது. அப்போ எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் யூனிக் இன் தேர் வே அப்படி சொல்லலாம். ஆனா எவ்ரி பாய் அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா பாய் அப்படின்னு நம்ம சொல்றப்போ ஒவ்வொரு பையனும் அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொனவுன் ஹிஸ் அப்படின்னு தான் போடணும். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல எவ்ரி கேர்ள் அப்படின்னு இருந்ததானா நம்ம வந்து ஹர் அப்படின்னு கரெக்டா போடணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸையும் நீங்க பார்த்து கரெக்டா போடணும். ஸோ ஒவ்வொரு பையனும் அவன் வழியில் ரொம்ப யூனிக். ஸோ எவ்ரி பாய் இஸ் யூனிக் இன் ஹிஸ் வே. இந்த இடத்துல எவ்ரி பாய் இஸ் யூனிக் இன் தேர் வே அப்படி போடக்கூடாது. எவ்ரி பாய் இஸ் யூனிக் இன் ஹிஸ் வே. இன்ஃபேக்ட் இந்த தேர், தெம் இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மாடர்ன் இங்கிலீஷ்ல அக்செப்டபிள் தான். பொதுவாக இந்த தெம், தேர் இதையெல்லாம் நம்ம வந்து ஜெண்டர் நியூட்ரல், பாயா கேர்ளான்னு தெரியாது. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறப்ப அதில் பாய்ஸும் இருப்பாங்க, கேர்ள்ஸும் இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து சிங்குலர் தே அப்படின்னு சொல்லி ஜெண்டர் நியூட்ரல் அப்படின்னு வச்சுட்டு நம்ம வந்து தெம், தேர்லாம் போடுறது ரொம்ப காமன். மாடர்ன் இங்கிலீஷ்ல நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மாதிரியான இடங்கள்ல இதை வந்து அக்செப்ட் பண்றது இல்லை. ஸோ அதனால நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த இடங்கள்ல இதை கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. புத்தகங்கள் ஒவ்வொன்றும் நிறைய புக்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ரொம்ப சிறப்பா எழுதப்பட்டவை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஈச் ஆஃப் த புக்ஸ், ஈச் புக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல ஈச் ஆஃப் த புக்ஸ் இஸ் வெல் ரிட்டன். ஈச் ஆஃப் த புக்ஸ் இஸ் வெல் ரிட்டன். நிறைய சாவி இருக்கு இல்லையா, அதுல ஒரு சாவி எந்த பூட்டுக்குமே பொருந்தாது. நிறைய இருக்கு, அதுல ஒன்னு அப்படின்னு சொல்றப்ப ஒன் ஆஃப் த கீஸ். ஸோ ஆஃப் அப்படின்னு வந்தாலே நாம இந்த இடத்துல ப்ளூரல் நவுன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒன் ஆஃப் த கீ அப்படி சொல்லக்கூடாது, ஒன் ஆஃப் த கீஸ். ஆனா இந்த முழுமையா இந்த ஃப்ரேஸை நம்ம சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். அதனால நம்ம டஸ் நாட். ஒன் ஆஃப் த கீஸ் டஸ் நாட் ஃபிட் எனி லாக். அடுத்தது நாம இந்த சம்படி, எனிபடி, நோபடி, எவ்ரிபடி. ஸோ அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் ஏற்கனவே பார்த்தாச்சு. எவ்ரிபடினாலும் எவ்ரி ஒன்னாலும் ஒன்று தான். ஸோ இப்போ இந்த சம்படி, எனிபடி அதை நம்ம பார்க்கலாம். ஸோ சம்படியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல சம்படி, சம்திங் இதெல்லாம் பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணுவோம். எனிபடி, எனிதிங் இதெல்லாம் நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இன்னொரு டிஃபரன்ஸையும் நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம். நெய்தர் ஆஃப் அண்ட் நன் ஆஃப் என்ன டிஃபரன்ஸ்? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நெய்தர் ஆஃப் நம்ம வந்து ரெண்டு சாய்ஸ், ரெண்டு பர்சன், ரெண்டு திங்ஸ் இருந்ததானா அந்த இடங்கள்ல எதுவும் இல்லை, ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நாம நெய்தர் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ நன் ஆஃப் பொறுத்த வரைக்கும் மோர் தென் டூ சாய்ஸஸ், ரெண்டுக்கு மேல இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம நன் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நன் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அன்கவுண்டபிள் நவுன்ஸ், 1, 2, 3 நம்ம எதையெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாதோ ஸோ அந்த மாதிரி நவுன்ஸுக்கும் நாம நன் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். எனிபடி, சம்படி வச்சு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாரோ தங்க கொடையை ரெஸ்டாரண்ட்ல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ விட்டு சென்றுள்ளனர் அப்படின்னு சொல்றதுனால நம்ம ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். ஸோ யாரோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்றதுனால நம்ம சம்படி, சம்ஒன் அப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ சம்படி அப்படின்றது சிங்குலர்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரியான verb has left. இப்போ அந்த அம்ப்ரெல்லாவை யாரோடதுன்னு குறிப்பிடுறது? ஹர் அம்ப்ரெல்லாவா, ஹிஸ் அம்ப்ரெல்லாவா, தேர் அம்ப்ரெல்லாவா? ஸோ அந்த சம்படி ஒரு மேலா இல்ல ஃபீமேலா நமக்கு தெரியாது இல்லையா?
ஸோ அதனால ஜெண்டர் நியூட்ரல் அப்படி வச்சு நம்ம தேர் அம்ப்ரெல்லா அப்படி நம்ம குறிப்பிடுறோம். ஸோ சம்படி ஹஸ் லெஃப்ட் தேர் அம்ப்ரெல்லா அட் த ரெஸ்டாரண்ட். ஒருவேளை நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஹர் அம்ப்ரெல்லா, ஹிஸ் அம்ப்ரெல்லா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருந்ததானா அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதை நிறைய பேர் கிராமட்டிக்கலி இது கரெக்ட் கிடையாது அப்படின்னு ஆர்கியூ பண்றவங்க இருக்காங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து ஹிஸ், ஹர் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருந்தா அதை நீங்க சூஸ் பண்ணலாம். மற்றபடி தேர், தெம்ன்றது இப்போ மாடர்ன் இங்கிலீஷ்ல widely acceptable. So somebody has left their umbrella at the restaurant. யாருமே இப்படி ஒரு வாய்ப்பை இழக்க விரும்ப மாட்டாங்க இப்படி நாம சொல்ல போறோம். ஸோ யாரும் இல்லை அப்படின்றதுனால நோபடி. ஸோ நோபடியும் சிங்குலர் அப்படின்றதுனால நோபடி வாண்ட்ஸ் டு மிஸ் அவுட் ஆன் த ஆப்பர்ச்சுனிட்டி. நோபடி இல்லைன்னா நோ ஒன் எப்படி வேணா சொல்லலாம். ஸோ நோபடி வாண்ட்ஸ் டு மிஸ் அவுட் ஆன் த ஆப்பர்ச்சுனிட்டி. யாராவது ரீடிங் கிளப்பில் சேர விரும்புகிறார்களா அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ யாராவது, அப்ப சம் ஒன், எனி ஒன், ரெண்டு சாய்ஸஸ் இருக்கு. கொஸ்டின்ல நெகட்டிவ் சென்டென்சஸ்ல நம்ம எனிபடி, எனி ஒன் அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் சிங்குலர் தான் அப்படின்றதுனால டஸ் எனிபடி லைக் டு ஜாயின் அவர் ரீடிங் கிளப்? டஸ் எனிபடி லைக் டு ஜாயின் அவர் ரீடிங் கிளப்? ஸோ இப்போ சம்படி, எனிபடியை எப்படி யூஸ் பண்றது? அதே மாதிரி நெய்தர் ஆஃப் அண்ட் நன் ஆஃப் என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த நெய்தர் ஆஃப் நன் ஆஃபுக்கும் சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். இப்போ எனக்கு 2 பிரதர்ஸ், 2 பேருமே இன்ஜினியரிங் படிக்கல. ஸோ 2 பேர் அப்படின்றதுனால நம்ம யூஸ் பண்ண போறது நெய்தர் ஆஃப். ஸோ நிறைய பேர் அப்படின்னா நம்ம வந்து நன் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹாவ் 2 brothers, நெய்தர் ஆஃப் தெம், நெய்தர் ஆஃப் மை brothers இஸ் ஸ்டடிங் இன்ஜினியரிங். ஸோ இந்த இடத்துல தெம், மை பிரதர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ப்ளூரல்ல இருந்தாலும் நம்ம வந்து சிங்குலர் வேர்பை தான் போடணும். ஸோ நெய்தர் ஆஃப் தெம் இல்லை நெய்தர் ஆஃப் மை பிரதர்ஸ் இஸ் ஸ்டடிங் இன்ஜினியரிங். ஸோ 2 சாய்ஸ், 2மே இல்லை அப்படின்னா நெய்தர் ஆஃப் அப்படின்னு சொன்னோம். ஸோ நிறைய பேர் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா நோ ஒன், நன் அப்படி நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் யாரும் டென்னிஸ் விளையாடல. நன் ஆஃப் தம் பிளேஸ் டென்னிஸ், நன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் டென்னிஸ். ஸோ மோர் தென் 2 அப்படின்னா நம்ம வந்து நன் ஆஃப் அதை நம்ம யூஸ் பண்ணோம். இங்க சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இருக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேருந்து அதில் வந்து கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த சில சென்டென்சஸ். இதில் நீங்கள் வெறுமனே சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இல்லை, இந்த சென்டென்சஸில் இருக்கிற எரரை கரெக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து வேர்ப் அக்ரிமெண்ட், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈச், எவ்ரி இதை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா, பக்கத்தில் வந்து சிங்குலர் நவுன் தான் வரணும். ப்ளூரல் நவுன் வரதா இருந்தால் பக்கத்தில் வந்து ஆஃப் சேர்த்துட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது சரியா இல்லாமல் இருக்கலாம். ஸோ 3வது விஷயம் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரொனவுன் கரெக்டாக அக்ரி ஆயிருக்கா, அந்த இடத்துல நவுனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொனவுன் கரெக்டாக இருக்கா, ஹிம், ஹர் இந்த மாதிரி கரெக்டாக போட்டிருக்காங்களா, இது 3 விஷயத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஈச் ஆஃப் த சர்வைவர்ஸ் ஆஃப் சுனாமி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ சர்வைவர்ஸ் அப்படிலாம் இருந்தாலும் ஈச் அப்படின்னு வந்தாலே சிங்குலர். ஸோ அப்போ நம்ம ஆக்சுவலாக ஹேஸ் பீன் அப்படின்னு போட்டிருக்கணும் இல்லையா? இங்கே ஹாவ் பீன் இருக்கு. ஸோ இதுதான் தப்பு. ஸோ அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஹேஸ் பீன் அப்படின்னு வந்திருக்கும். அடுத்தது ஈச் ஆஃப் தீஸ் புக்ஸ் அப்படின்னு இருந்தா கூட இது வந்து ஒரு சிங்குலர் நவுன். ஸோ இந்த இடத்துல ஆர் இல்லை, எஸ். ஸோ ஈச் ஆஃப் தீஸ் புக்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ட் சென்டென்ஸ்ல ஈச் பாய், பாய்னு இருக்கு. ஸோ ஈச் பாய்ன்றது சிங்குலர். அப்கோர்ஸ் இந்த இடத்துல வேறுன்னு இல்லை, வாசன் தான் இருக்கு. ஸோ ஈச் பாய் வாஸ் கிவன் அ டாய் அஸ் அ பார்ட்டிங் கிஃப்ட் விச் மேட் தெம்னு இருக்கு. ஸோ பாய் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கப்போ நம்ம வந்து ஜெண்டர் நியூட்ரல் அப்படின்னு சொல்லி எல்லாம் போடவே முடியாது. ஸோ பாய்னா கண்டிப்பாக ப்ரொனவுன் ஹிம்னு தான் இருக்கணும் இல்லையா? ஸோ மேட் ஹிம் ஹாப்பி. அடுத்தது ஒன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒன் ஆஃப், ஆஃப்னு வந்தாலே பக்கத்தில் ப்ளூரல் நவுன். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருந்திருக்கணும். ஸ்டேட்னு இருக்கிறது தான் இந்த இடத்துல எரர். ஸோ கடைசி கொஷன், நெய்தர் ஆஃப் த பாய்ஸ், நெய்தர் ஆஃப் த பாய்ஸ், பாய்ஸ்னு முடிஞ்சாலும் நெய்தர், ஐதர் எல்லாமே சிங்குலர் தான் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வேர் இல்லை, வாஸ். ஸோ நெய்தர் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் இன் த லைப்ரரி ஜஸ்ட் நவ். ஸோ இந்த வீடியோவில் நாம ஐதர், நெய்தர், எவ்ரி, ஈச், எனிபடி, சம்படி, நோபடி, ஸோ இந்த மாதிரியான இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணுறப்போ நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.